நாங்க இப்ப கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள் அப்படிங்கறத பத்தி படிச்சுக்கிட்டு வாரோம். ஆஹ் நாங்க இப்ப வேத பாடம்னு சொன்னா நிறைய வசனங்கள் நாங்க பார்த்து கொண்டு போறோம். நிறைய பைபிள் வசனங்களை படிச்சு கொண்டு போறோம். அதுகளுடைய ஒரு வசனத்தை ஒரு வசனம் தொடர்புபடுத்தி பார்த்து கொண்டு போறோம். இது வந்து வேதத்தை கற்றுக்கொள்றது, வேத அறிவு. சோ வேத அறிவு நல்லது. ஆனா அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போகும் பொழுது எங்களுக்கு அறிவு மட்டும் இருக்குமா இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தாகவும் முடியும். அறிவு மட்டும் இருக்கும் பொழுது சொல்றது கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். என்ன கேட்டா பாருங்க, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அப்படின்னு இருக்கு. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஸோ அறிவு பெற்றுக்கொள்றதுக்காக தான் நாங்க இந்த வேத பாடத்தை நடத்துறோம். ஆனா அறிவு மட்டும் இருக்குமா இருந்தால் அது எங்களுக்கு பிரயோசனம் இருக்காது. அப்ப நாங்க கற்றுக்கொள்ற விஷயங்களை நாங்க செயல்படுத்தணும். இப்ப போன முறை நாங்க படிச்ச பாடம் எடுத்துக்கொண்டா விசுவாசம். விசுவாசத்துல விசுவாசம் இல்லை, போன முறை நாங்க பார்த்து மனம் திரும்புதல். சோ மனம் திரும்புதல்னா செத்துக்கிரிகள் நீங்களாக மனம் திரும்புதல். அந்த 6 அஸ்திவாரங்கள் செத்துக்கிரிகள் நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்கள் கருத்து உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை மீட்டெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதுகள்ல நாங்க முதலாவதா நாங்க என்ன பார்த்தோம்? இந்த செத்துக்கிரிகள் நீங்களாக மனம் திரும்புதலை பத்தி பார்த்தோம். அதுக்கு கீழே 6 விஷயங்கள் நாங்க பார்த்தோம் இல்லையா? பாவம், சட்டபூர்வமான மத செயல்பாடுகள், மத சட்டங்கள், விக்கிரக ஆராதனை, மாய்மாலமான வெறுமையான ஆராதனை, தவறான உள்நோக்கமில்ல நற்செயல்கள், பாரம்பரியங்கள் அல்லது சம்பிரதாயங்கள், முன்னோர்களிலிருந்து நாங்கள் கடைபிடிச்சு வர்ற வீணான நடத்தைகள். சோ இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு நாங்க மனம் திரும்பணும் அப்படின்னு நாங்க சொன்னோம், நாங்க கற்றுக்கொண்டோம். சோ அந்த கற்றுக்கொண்ட அந்த அறிவை நாங்க எங்களை வாழ்க்கையில பிரயோகப்படுத்துறோமான்றது எங்களுக்கு ஒவ்வொரு வேத படிப்பிட முடிவில் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப போன கிழமை நாங்க படிச்சதுக்கும் அதுல இருந்து இந்த 7 நாட்கள் நாங்க வாழ்ந்ததுக்கும், நாங்க போன கிழமை இருந்த மாதிரியே தான் இந்த கிழமையும் இருக்கிறோமா? போன வாரத்துல நாங்க இருந்த அதே நாங்கள் தான் இந்த வாரமும் இருக்கிறோமா என்றால் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சோ இந்த பாவத்தை குறித்து மனம் திரும்புதல், அல்லது இந்த வீணான நடத்தைகளை விட்டு மனம் திரும்புதல், அல்லது வெறுமையான ஆராதனை விட்டு மனம் திரும்புதல், அல்லது தவறான உள்நோக்கத்தை விட்டு மனம் திரும்புதல், இப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி படிச்ச நாங்க இந்த கடந்த வாரத்துக்குள்ள அதை விட்டு மனம் திரும்பினமா, அங்கதான் முக்கியம் இருக்கு. சோ வெறுமனே இதை அறிவாக பெற்றுக்கொள்ளாமல் நாங்க கற்றுக்கொள்வதை நாங்க செயல்படுத்தும் பொழுதுதான் இது எங்களுக்கு அதிக பிரயோசனமா இருக்கும். சோ நாங்க முயற்சி செய்வோம். ஏன் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாங்க பூரணராகும்படி கடந்து போவோமாக. அப்ப பூரணராக வேண்டுமா இருந்தால் இவற்றை நாங்க கடந்து போக வேணும், இவற்றை நாங்க விட்டுட்டு போக வேணும். சோ இவற்றை விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்கணும். வெறுமனே கற்றுக்கொள்வது மட்டும் பத்தாது, இவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும். சோ இது நாங்க போன கிழமை படிச்ச விஷயங்கள். சோ செத்த கிரியைகளை பொறுத்தவரையில நான் மனம் திரும்புகிறேன், கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டுள்ளேன், நான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்து ஆவியின் கிரியைகளை நான் செயற்படுத்துகிறேன். சோ இது வந்து செத்த கிரியைகளை விட்டு நீங்களாக மனம் திரும்புவதை பத்தி போன வாரம் நாங்க படிச்ச நாங்க வீடியோவும் நான் போட்டிருக்கோம். இந்த வாரம் நாங்க படிக்க வேண்டியது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். சோ அதுக்காகத்தான் நான் இந்த ரோமர் 4வது அதிகாரத்தையும் கலாத்தியர் 3வது அதிகாரத்தையும் வாசிச்சு சொல்லியிருந்தேன், குரூப்ல போட்டிருந்தேன். ரோமர் 4வது அதிகாரத்தையும் கலாத்தியர் 3வது அதிகாரத்தையும். சோ ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க முடியாம போயிருந்தா பரவாயில்லை, இந்த வாரத்துல வாசிங்க, அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு முன்பதாக வாசிங்க. ஏன்னா அது அந்த 2 அதிகாரங்களை நாங்க இப்ப படிக்க போறது இல்லை, நேரம் போதாது, 1 மணி நேரத்துக்குள்ள ஸ்டடியை முடிக்கணும். ஆனா அந்த 2 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தா பவுல் அங்க அழகா விவரிக்கிறாரு எங்களுடைய விசுவாசத்தினால் நாம் தேவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், அல்லது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகின்றோம், தேவன் எங்களிடம் எதிர்பார்ப்பது வேறொன்றும் அல்ல, விசுவாசத்தை மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்துல தர்க்கம் பண்ணி விசுவாசத்தின முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு. ஆபிரகாமுடன் ஒப்பிட்டு அதை பேசுறாரு.
சோ ரோமர் 4வது அதிகாரமும் கலாத்தியர் 3வது அதிகாரம் விசுவாசத்தை பத்தி நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அதிகாரம். சோ அதை டைம் எடுத்து வாசிச்சு பாருங்க. சோ இன்னைக்கு பாடத்துக்குள்ள நாங்க போனா விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இப்ப இந்த விசுவாசம் என்கிற சொல் தற்கால வழக்குல வித்தியாசமா பயன்படுத்தப்படுது. தற்கால வழக்குல விசுவாசம் அப்படிங்கிற சொல் பொதுவா வேதத்துக்கு வெளியில நாங்க பார்த்தா, கிறிஸ்தவ உலகத்துக்கு வெளியில பார்த்தா விசுவாசம் அப்படிங்கிற சொல் எப்படி பயன்படுத்தப்படுது? ஃபெய்த்ஃபுல்னஸ் அல்லது லாயல்டி. ஒருவர் ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறான், எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கிறான், அந்த அடிப்படையில தான் இந்த விசுவாசம். ஒருவருக்கு இன்னொருவர் எப்படி விசுவாசமா இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எவ்வளவு நேர்மையா இருக்கிறார், எவ்வளவு உண்மையா இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் தற்காலத்துல கிறிஸ்தவ உலகத்துக்கு புறம்பே வெளியில இந்த விசுவாசம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த விசுவாசம் அப்படிங்கிற சொல் வேதத்துல இடம்பெறது அர்த்தம் எப்படின்னு சொன்னா, நாம் வைக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. வெறுமனே நம்பிக்கை இல்ல, நாங்க நம்புறத பத்தியே உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதே மாதிரி இன்னொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு, காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம். சோ யாருக்கும் சொல்ல முடியும்? இந்த 2 வரைவிலக்கணம் ஒரே வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் என்றால் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படி என்று. யாருக்கு சொல்ல முடியும் இந்த பைபிள் வர்ஸ் இங்க இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெரி குட். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். சோ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேணும். சோ விசுவாசம்ன்றது இதுதான், நாங்க நம்பாதவற்றின் உறுதி, காணப்படாதவைகளின், கண்ணுக்கு தெரியாதவைகளின் உறுதி. சரி, அதுதான் விசுவாசம். ஒருத்தன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? தேவையில்லை. காண்றதை நம்ப தேவையில்லை. காண்றது கண்ணு முழுக்க இருக்கு. ஆனா காணாத ஒன்றை நிச்சயம், எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயம். சோ ஆபிரகாமுக்கு அதுதான் இருந்தது. ஆபிரகாம் தான் விசுவாசத்தை பத்தி பேசப்போல ஆபிரகாம் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கு அதுதான் இருந்தது. அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படும் பொழுது அவனுக்கு பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. என்னது, அவனுடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதை நாங்க படிப்போம். சோ அவனுக்கு ஒரு நிலைவரமான நகரத்தை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. சோ அதுகள் எல்லாத்தையும் விசுவாசித்தான். அது காணாத பொழுது அவற்றை அவன் விசுவாசித்தான். சோ காணாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிற உறுதியும் தான் இந்த விசுவாசம். தேவன் பெயர்கள் வைக்கும் விசுவாசத்துல நான் விசுவாசம் என்றது அப்படி. சோ இந்த விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் சம்மதம் அல்ல. கிரியை இல்லாமல் தான் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்கிறார். தேவன் எங்களை ஏற்றுக்கொள்வது அதுக்காக தான் ரோமர் 4வது அதிகாரமும் கலாத்தியர் 3வது அதிகாரம் வாசிக்கிறோம். எப்படி தேவன் எங்களுடைய கிரியைகள் இல்லாமல், நாங்கள் எதுவுமே செய்யாமல் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்கிறார். நாங்கள் எது ஒன்றும் செய்யாமல், எது ஒன்றும் முயற்சி செய்யாமலேயே தேவன் எங்களை ஏற்றுக்கொள்கிறார், எங்களுடைய வெறும் விசுவாசத்தை கொண்டு. அதை பற்றிய தர்க்கம் தான் ரோமர் 4வது அதிகாரத்திலும் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலும் இருக்கு. அதை விரிவா நீங்க வாசிச்சு பாருங்க. சோ கிரியை இல்லாமல் தான் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த விசுவாசத்தை பத்தி படிக்கும் பொழுது, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது 2 விதமான விசுவாசங்கள் இருக்கு. இது தமிழ்ல பயன்படுத்தும் வார்த்தைகள் சரியான நிலை நான் விளக்கப்படுத்துறேன். ஒன்று ரட்சிக்கும் விசுவாசம், அதாவது சேவிங் ஃபெய்த், எங்களை ரட்சிக்கின்ற விசுவாசம். 2வது லிவிங் ஃபெய்த், வாழுகின்ற அல்லது வாழ்வதற்கு தேவையான வாழும் விசுவாசம். 2 விதமான விசுவாசம் இருக்கு. ஒன்று, நாங்கள் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தினாலே முதல் தடவையாக நாம் தேவனை விசுவாசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது
நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். சோ அது நம்முடைய ரட்சிப்பின் விசுவாசம். அதற்கு பிறகு எங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வரும் போராட்டங்களில், எங்களுக்கு வரும் சோதனைகளில், எங்களுக்கு வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் தேவன் மீது சார்ந்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது எங்களுடைய வாழும் விசுவாசம், அனுதின வாழ்க்கைக்கு தேவையான வாழும் விசுவாசம். இப்படியாக 2 பாகங்களாக இந்த விசுவாசத்தை பத்தி நாங்க படிக்கலாம். சோ இந்த ரட்சிக்கும் விசுவாசத்தை பத்தி பார்த்தா, இந்த ரட்சிக்கும் விசுவாசம் எனக்கு என்ன தருகுது? இந்த ரட்சிக்கும் விசுவாசத்தினால் எனக்கு என்ன கிடைக்குது? இந்த ரட்சிக்கும் விசுவாசம் எனக்கு முதலாவது ரட்சிப்பு தருது. இப்ப இந்த வசனங்கள் நான் ஸ்கிரீன்ல போடுவேன். இதுல சொல்லப்படுற வசனங்கள் ஸ்கிரீன்ல திருப்பி காட்டுறேன். ஆனா கையில வேதம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு வேதத்தை திருப்பி பாருங்க. அப்ப மனசுல கூட பதியும். நீங்க போனையோ இந்த டிவைஸையோ கம்ப்யூட்டரையோ பார்த்து கொண்டே இருக்கிறத விட நீங்களா பைபிள திருப்பி இதை பார்க்கக்குள்ள மனசுல பதியும். உங்களுக்கு பைபிள்ல மார்க் பண்ணிக்கொள்ள இலகுவா இருக்கும். உங்களுக்கு நோட்ஸ் எழுதிக்கொள்ள இலகுவா இருக்கும். முடிஞ்ச அளவு பைபிளை திருப்பி பாருங்க. இந்த நேரத்துல கையில பைபிள் இல்லாதவங்களுக்காக சில பேர் வேலை முடிச்சு வீட்டுக்கு போறவங்க இருப்பீங்க, வேலை செய்து கொண்டு கேட்கிறவங்க இருப்பீங்க. சோ உங்களோட உதவிக்காக நான் இது ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த விசுவாசம், இந்த ரட்சிக்க விசுவாசம் முதலாவது எனக்கு ரட்சிப்பை தருகிறது. எபேசியர் 2:8 பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் தந்தது வேற எதனாலையும் அல்ல. இந்த ரட்சிப்பு என்றது என்ன? ரட்சிப்பு என்றது என்ன? ரட்சிப்பு என்றது எங்களை பாவத்திலிருந்து, பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து, மரணத்திலிருந்து எங்களை காக்குறது. காத்தல், ரட்சகன் காக்குறது, காப்பவர், சேவிங், சல்வேஷன். ரட்சிப்புன்றது எங்களை காக்குறது, எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை காப்பாத்துறது, எங்களுடைய பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து காப்பாத்துறது, எங்களுடைய மரணத்திலிருந்து காப்பாத்துறது அந்த ரட்சிப்பு. எங்களுடைய பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். நம்முடைய அது நாங்க இப்ப வேறொரு பாடத்துல படிப்போம் பாவத்தை குறித்து. பாவத்திலிருந்து நம்முடைய ரட்சிப்பு எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 விதமான ரட்சிப்பு இருக்கு. கடந்த காலத்துல நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், பனிஷ்மெண்ட் ஆஃப் சின். இப்ப நாங்க பாவத்தின் வல்லமையிலிருந்து, இனி நாங்க பாவம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, பாவம் செய்யாம வாழ முடியும். சோ த பவர் ஆஃப் சின், இங்கிலீஷ்ல 3 பி எழுத்துல வரும். பனிஷ்மெண்ட் ஆஃப் சின் இன் த பாஸ்ட், நிகழ்காலத்துல பவர் ஆஃப் சின், பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகின்றோம், விடுவிக்கப்படுகிறோம். எதிர்காலத்துல பாவத்தின் பிரசன்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே, பாவத்தின் சமூகத்திலிருந்தே, பாவமே இல்லாத இடத்துக்கு நாங்க போறோம். சோ இப்படியாக பாவத்திலிருந்து எங்களை 3 கடந்த காலத்தில் பாவத்தின் தண்டனையிலிருந்தும், நிகழ்காலத்தில் பாவத்தின் வல்லமையிலிருந்தும், எதிர்காலத்தில் பாவத்தின் சமூகத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகிறோம். இப்படியாக பாவத்தை அது வேறொரு ஸ்டடியை நாங்க பார்க்கலாம். இதுல சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி, ஒரு ட்ரெய்லர் மாதிரி கொடுத்துருக்கு. சரி, சோ விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்புன்றது எல்லா மனுஷருக்கும் பொதுவானது, எல்லா மனுஷருக்கும் தேவையானது. சோ இந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். அடுத்தது, இந்த விசுவாசத்தினாலே தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எண்ணாகமம் 21வது அதிகாரத்துல, அப்படி ஞாபகம் இல்லாதவங்க வாசிச்சு பாருங்க. எண்ணாகமம் 21வது அதிகாரத்துல மோசே இன் தலைமைத்துவத்துல வனாந்தரத்துல மக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை தீண்டியது. நிறைய கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்கள் வந்து தாக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னார்? அந்த ஒரு கோலை உயர்த்தி அதுல ஒரு வெண்கல சர்ப்பத்தை வச்சு அதை பார்த்தால் சுகம் கிடைக்கும். அப்ப அது விசுவாசத்தோட பார்த்தா தான் சுகம் கிடைக்கும். சோ அந்த மாதிரி விசுவாசத்தினால்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 10:43 பாருங்க. அப்போஸ்தலர் 10:43. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அப்ப இந்த விசுவாசம், இந்த ரட்சிக்கும் விசுவாசம் எனக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. சோ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு இருக்கு. ஆண்டவருக்கு இப்ப மன்னிப்பு கொடுக்க முடியும். ஏன்? பாவத்துக்குரிய தண்டனையை அவர் செலுத்திட்டாரு, தண்டனையை அவர் கொடுத்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு இருக்கு. ஆனா இப்ப கடையில அரிசி இருந்தாலும் நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா தான் எந்த வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சு சாப்பிட முடியும். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு இருக்கு. அதுக்காக ஆண்டவர் மன்னிப்பை எல்லாருக்கும் சும்மா கொடுக்கறது இல்லை. நாங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்க வேணும். நான் அவரை விசுவாசிக்க வேணும். அவர் எனக்காகத்தான் செத்தார், எந்த பாவத்துக்குரிய தண்டனைக்காக தான் அவர் செத்தாருங்கிறத நான் விசுவாசிக்க வேணும். நான் விசுவாசிச்சு ஆண்டவரை என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு மன்னிப்பை தருகிறார். சோ ஆண்டவர் எனக்காக செத்தாருங்கிறத நான் விசுவாசிக்காட்டி நான் எப்படி அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பை கேட்பேன்? சோ எனக்கு பாவ மன்னிப்பு தாரது அந்த விசுவாசம் தான். தேவன் பெயர் வைக்கும் விசுவாசம் தான் எனக்கு பாவ மன்னிப்பு தருகிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை குறித்து தான் ஆபிரகாம்ட கதையில நாங்க ரொம்ப படிக்கிறோம். தேவன் மேலில் வைக்கும் விசுவாசத்தால எனக்கு நீதி கிடைக்குது. எனக்கு நீதி கிடைக்குது என்று சொல்றதை விட நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன். அதாவது நான் முதல்ல எப்ப ஆண்டவரிடத்துல போயிட்டு ரட்சிக்கப்படுகிறேனோ அன்றைய நாளில ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். எப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்பதான் நான் ஒரு நாளும் பாவமே செய்யாதவன், ஒரு நாளுமே நான் பாவம் செய்யாதவன், என்னில எந்த பாவமும் இல்லாதவன் அப்படிங்கிற நிலையில ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் நீதிமானாக எண்ணப்படுதல். பாருங்க, ரோமர் 5:1 பாருங்க. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், நான் ஒருபோதும் பாவம் செய்யாதவனாக. ரோமர் 5:1. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியா. சோ விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் கதையில நாங்க தான் பாக்குறோம். ஆபிரகாம் தேவனை கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு நமக்கும் அந்த ரோமர் 4வது அதிகாரத்திலும் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலும் அதை ஒப்பிட்டு பார்க்குது. நாம் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம், ஆபிரகாம் எங்களுக்கு பிதாவா இருக்கிறார், அவர் விசுவாசித்து நீதிமானது போல நாமும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறபடியினால் அப்படின்னு அதுல அந்த 2 அதிகாரங்களும் அர்த்தம் போகுது. சோ நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் நீதிமானாக எண்ணப்படுது. மற்றபடி எங்களுக்கு ஆண்டவரிடத்துல போக முடியாது, பாவத்தோட எங்களுக்கு ஆண்டவரிடத்துல போக முடியாது. ஆனா இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு போகக்கூடியதா இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி? நாம் பாவமே செய்யாதவர்கள் போல நீதிமான்கள். அதனாலதான் எங்களை பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட பெயர்கள் என்று எடுத்து பார்த்தா அது ஒரு ஸ்டடி தனியா படிக்கலாம். விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட பெயர், அதுல ஒரு பெயர் தான் பரிசுத்தவான்கள். எங்கள் பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுறது காரணம் தேவன் எங்களை நீதிமானாக ஏற்றுக்கொள்ளுகிறபடிதான். இது கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு கிடைச்சது. எங்களை பாவத்துக்குரிய தண்டனை கிறிஸ்து அடைஞ்சதுனால கிடைச்சது. சோ விசுவாசம் என்னை தேவனிடத்திலே நீதிமானாக நிறுத்துகிறது, தேவன் என்னை நீதிமானாக எண்ணுகிறது. சோ இந்த ரட்சிக்கும் விசுவாசத்தினால் எனக்கு ரட்சிப்பு வருகிறது, பாவ மன்னிப்பு வருகிறது, நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன். அதே வசனத்துல ரோமர் 5:1 தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறேன். தேவனிடத்தில் சமாதானம். அந்த தேவன் இடத்தில் அப்படிங்கிறது அது தேவனிடத்தில் அல்லது தேவனோடுன்னு கூட சொல்லலாம். தேவனோடுன்னு கூட சொல்லலாம். தேவனிடத்தில் அல்லது தேவனோடு எனக்கு சமாதானம் இருக்கு. முன்பு நான் தேவனுக்கு பகைஞனா இருந்தேன் இல்லையா? ரோமர் 8வது அதிகாரத்துல அப்படித்தான் இருக்கு. ரோமர் 8வது அதிகாரத்துல 10வது வசனம் அப்படித்தான் சொல்லுது. சரி, ரோமர் 5 ரோமர் 5ல 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாங்க முன்பு தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், அது தேவனுக்கு எதிரிகளாய் இருந்தோம். ஆனா இப்ப என்னது? 1வது வசனத்துல என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சோ விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கும். சோ அந்த விசுவாசத்தினாலே தேவனுடனே எனக்கு சமாதானம் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் தேவனிட விட்டு பிரிந்து போக வேண்டிய ஏற்பட்டது. அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டானது. அது இப்ப கிறிஸ்து இயேசு மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டு நான் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த ரட்சிக்கும் விசுவாசம். அடுத்தது புத்திர சுவிகாரம். சண்டே ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ண சொல்ற வசனம் யோவான் 1:12. யோவான் 1:12. இது மனப்பாடம் இல்லாதவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே போல அடுத்த வசனம் தான் கலாத்தியர் புத்தகத்துல 3வது அதிகாரத்தில் 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். சோ அந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்ப விசுவாசத்தினாலே தேவன் எங்களை அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் புத்திர சுவிகாரம். அடுத்தது ஆவியின் வாக்குத்தத்தம். கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சோ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். யோவான் புத்தகத்தை சொன்னார், நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். பழைய ஏற்பாட்டிலும் கூட சொல்லப்பட்டிருந்தது, இந்த ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு. சோ அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்துல நாங்க அதுதான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகம் போறதுக்கு முன்னுக்கு சொல்லிட்டு போனார் சீஷர்களுக்கு. வானத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு அவர் என்ன சொல்லிட்டு போனார்? 5வது வசனத்துல. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்லிட்டு போனார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னா சீஷர்களுக்கு சொன்ன, நீங்க எருசலேம்லயே இருங்க, அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. அதுக்கு பிறகு அதை விளக்கப்படுத்தி சொல்றார் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் தருவேன் அப்படிங்கிறது தான் பிதாவினத்தில் கழிப்பட்ட வாக்கு தத்தம். சோ அதுதான் கலாத்தியர் 3:14 சொல்லப்படுகிறது. நாம் விசுவாசத்தினாலே தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிடைப்பார் அப்படி என்ற அந்த வாக்கு தத்தம், தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவது கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதி வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொள்வோம். சோ அந்த ரட்சிக்கும் விசுவாசம் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் தருகிறது. அது ரட்சிக்கப்படும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வருகின்றார். 7வது நித்திய சுதந்திரம். நித்திய சுதந்திரம் 3 வசனங்களை நாங்க வாசிக்க வேண்டும். இந்த நித்திய சுதந்திரம் அப்படிங்கிறது எபிரேயர் 9:15 பாருங்க. எபிரேயர் 9:15. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நட அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. சோ அழைக்கப்பட்ட நமக்கு இந்த நித்திய சுதந்திரம் என்ற ஒன்று இருக்கு. சோ அதை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆனார். அதை நாம் எப்படி அடைந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் கலாத்தியர் 3:29 கலாத்தியர் 3:29
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கும் பொழுது நாம் ஆபிரகாமின் சந்ததி சொல்றது காரணம் என்ன? நான் முதலில் சொன்னது மாதிரி விசுவாசத்தினாலே தான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டது போல நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அதனாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். சோ நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம். தெளிவா அப்போஸ்தலர் 26:18 அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 26 அப்போஸ்தலர் 26:28 இல்ல 18 26:18 அப்போஸ்தலர் 26:18 அவர்கள் என்னை பற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. அது எப்படி கிடைக்குது? விசுவாசத்தினாலே தான் கிடைக்குது. விசுவாசத்தினாலே தான் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரமும் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப நித்திய சுதந்திரமும் எங்களுக்கு கிடைக்குது. இதுல என்ன அழகுன்னு கேட்டா, இந்த 7 விஷயங்கள் நான் இங்க சொன்னது 7 விஷயங்கள் இருக்கிற அழகு, இந்த 7 விஷயங்கள் எனக்கு கிடைப்பது ரட்சிப்பின் விசுவாசத்தினால, ரட்சிக்கும் விசுவாசத்தினால. நான் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறேன் என்னுடைய ரட்சிப்புக்காக. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறேன். நான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தினாலே நான் ரட்சிக்கப்படுகிறேன். அது நான் தேவன் பேரில் முதலாக தேவனிடத்தில் திரும்புகிற நாள். முதலாக நான் தேவனிடத்தில் திரும்புகிற நாள். அந்த ஒரே நாள்ல எனக்கு இந்த 7 விஷயமும் கிடைக்குது. அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். இந்த 7 விஷயமும் எனக்கு அதே ஒரே நாள் நான் ரட்சிக்கப்படும் அன்னைக்கே எனக்கு இது கிடைக்குது. நாங்க இதை பற்றி ரட்சிக்கப்பட அன்றைக்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்துற உதாரணம், பொதுவா நாங்க பயன்படுத்துற உதாரணம் என்ன தெரியுமா? அந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துக்கு 2 பக்கம் 2 கள்ளர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு கள்ளன் அவன் அன்னைக்குதான் ரட்சிக்கப்பட்டான். என்னது? ஆண்டவரே நீர் உம்முடைய வருகையில என்ன நினைத்துக் கொள்ளும். அன்றைக்குதான் சொன்னான். சொல்லி 2-3 மணி நேரத்துல செத்து போயிட்டான். அந்த கால் உடைச்சு சாகரிச்சுட்டாங்க. அப்ப அன்றைக்கு அவன் ஆண்டர் கிட்ட போயிட்டான். அன்றைக்கு ஆண்டர் என்ன சொன்னாரு? இன்று நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அவனுக்கு அன்றைக்கு இந்த 7 விஷயமும் கிடைச்சிருச்சு, அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே, இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு நமக்கு இது எல்லாமே கிடைக்குது. சோ இது வந்து ரட்சிக்கும் விசுவாசம். தேவன் பேரில் என்னுடைய ரட்சிப்புக்காக நான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இது வந்து இதனாலதான் நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை ஆகிறேன், பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, தேவன் என்னை நீதிமானாக ஏற்றுக்கொள்கிறார், தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக் கொள்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வருகின்றார், அதே நாளில் நித்திய சுதந்திரத்தையும் நான் உடையவனாகின்றேன். சோ இது வந்து ரட்சிக்கும் விசுவாசம் எனக்கு தருவது. அதே மாதிரி அடுத்த விசுவாசம் தாங்க பார்த்தனாங்க என்னது? வாழும் விசுவாசம். அதாவது அனுதின வாழ்க்கைக்கு நான் வாழுகின்ற வாழ்க்கையில் எனக்கு தேவையான விசுவாசம். அது எனக்கு என்னெல்லாம் தருது? அன்றாட தேவைகள். 2 கொரிந்தியர் 5:6 என்ன சொல்லுது? நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் வந்து நாங்கள் விசுவாசத்தினால் தான் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போறோம். இதைத்தான் மறைமுகமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு மத்தேயு 6வது அதிகாரத்துல. யாருக்கு மனப்பாடம் சொல்ல முடியுமா? பைபிள் திருப்பாம யாருக்காவது சொல்ல முடியுமா? மத்தேயு 6:33. மத்தேயு 6:33 பைபிள் திருப்பாம சொல்ல முடியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதைத்தான் மறைமுகமா சொன்னார். விசுவாசத்தை தான் மறைமுகமா சொன்னார். நீங்கள் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ அன்றாட தேவைகளுக்காக தேவனிடத்தில் விசுவாசமா வைங்க, தேவனுடைய காரியங்களை தேடுங்க, ஆண்டவர் மிச்சத்தை பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு. அதுதான் ஆண்டவர் அங்க மறைமுகமா சொல்றார். சோ
இந்த வாழும் விசுவாசம் அனுதின வாழ்க்கையில என்ன கொண்டு செல்ற இந்த விசுவாசம், வாழ்க்கைக்கு தேவையான விசுவாசம் எனக்கு அன்றாட தேவைகளை எனக்கு பெற்று தருது. அடுத்து ஜெயம் அல்லது வெற்றி தருது. 1 யோவான் 5:4 சொல்லுது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 என்ன சொல்லுது? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொன்னாலும் மற்ற வசனங்கள் நாங்கள் சேர்த்து பார்க்கலாம். பொதுவாகவே எங்களுக்கு வெற்றியை நாம் குறிக்குது. அதாவது வெற்றின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்ல இருந்து வெற்றி. உங்களுக்கு தெரியும், சர்வாயுத வர்க்கம்னு இருக்கு. அது நாங்க வேற ஒரு பாடம் பிறகு எப்படி நாங்க படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு இல்ல. நான் நிறைய சொல்லிக் கொண்டு போறேன். இது நாங்க வேற ஒரு நாளைக்கு படிக்கலாம், வேற பாடமா படிக்கலாம், அப்படி சொல்லி கொண்டு. சோ சர்வாயுத வர்க்கம்னு ஒன்று இருக்கு. ஒரு மனிதன், ஒரு விசுவாசிக்குரிய ஆயுதங்கள், 7 ஆயுதங்கள் இருக்கு. அந்த 7 ஆயுதம் ஒன்றா சேர்ந்தால் அது அவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கம். சோ அதுல முக்கியமானது கேடகம். எல்லாமே முக்கியம்தான். அதுல இந்த பாடத்துக்கு முக்கியமானது இந்த விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடகம். அது எங்களுக்கு வர்ற சோதனைகள், எங்களுக்கு வர்ற எதிர்ப்புகளை நாங்க ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுது. சோ இந்த விசுவாசத்தினாலே நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நமக்கு வரும் பாடுகளை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். துன்பங்களை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். யோவான் 14:1 என்ன சொன்னார் ஆண்டவர்? யோவான் 14:1 என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். இப்ப ஏலோல லாஜிக் செஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா லாஜிக், தர்க்கவியல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த வேதத்துல இருந்து நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த லாஜிக் பயன்படுத்திய சந்தர்ப்பங்கள் சில இருக்கு. சில லாஜிக் பயன்படுத்திய சந்தர்ப்பம், தர்க்கவியல் பயன்படுத்திய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு வாலிபன், ரிச் யங் ரூலர் அப்படின்னு சொல்லுவோம். ரிச் யங் ரூலர், அதாவது செல்வந்தான வாலிப அதிகாரி, ஒரு தலைவன். ஒருத்தன் முழங்கால் இருந்து, ஆண்டவரே நான் டாபிக் கொஞ்சம் விலகி போறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஆண்டவர் அன்னைக்கு ஒரு தர்க்கத்தை வைக்கிறார். நீ என்ன ஏன் நல்லவன் சொல்ற? தேவன் ஒருவர் தவிர வேற நல்லவர்கள் இல்லையே, நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஏன் என்னை நல்லவன் சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்னு. அது ஒரு தர்க்கமான ஒரு லாஜிக் அன்னைக்கு வைக்கிறார் ஆண்டவர். அவர் டெஸ்ட் பண்றாரு அந்த வாலிபனை. உடனே அந்த வாலிபன் சொல்லியிருக்க வேணும். என்ன சொல்லியிருக்க வேணும்? ஆண்டவரே நீங்க தேவன், அதனாலதான் நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்க வேணும். ஆனா அவன் அப்படி சொல்லல. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையேன்னு ஆண்டவர் சொல்றதுக்குள்ள அந்த வாலிபன் சொல்லியிருக்கான், ஆண்டவரே நீர் தேவன், நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லி இருக்க வேணும். ஆனா இயேசு கிறிஸ்து தேவன் அப்படிங்கிறது அவனால அந்த நேரத்துல புரிந்து கொள்ள முடியாம போய் அந்த தர்க்கம், அந்த லாஜிக் அவனுக்கு விளங்கல. ஆண்டவர் ட்ரை பண்ணது. சோ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்துல விசுவாசமாயிருங்கள். அதே தான் ஆண்டவர் சொல்றாரு. அதே தர்க்கத்தை தான் இங்கேயும் வைக்கிறார். தேவன் வேற நான் வேற அப்படிங்கிறது அல்ல. இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படிங்கிறது விசுவாசிங்க என்றதுதான் இதனுடைய அர்த்தம். சோ அந்த விசுவாசம் எனக்கு ஜெயத்தை தருகிறது, உள்ளம் கலங்காமல் இருக்க செய்கிறது, எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் வெற்றி கொள்ள உதவுகிறது. அதே மாதிரி மார்க்கு 5:34 பாருங்க. மார்க்கு 5:34 பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க ரட்சித்ததுன்னு பயன்படுத்தப்படுறது ஆத்ம ரட்சிப்பை பத்தி இல்ல. இந்த அந்த பெண்ணுக்கு இருந்த சுகத்தை ஆண்டவர் குணப்படுத்தின பிறகு அது சொல்றாரு. அவள் தொட்ட பிறகு, இயேசு கிறிஸ்து தொட்டதுக்கு பிறகு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவருக்கு கிடைக்கிற, அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற குணத்தை, அதாவது சுகத்தை, சுகமும் அற்புதங்களும் அப்படின்னு நான்
அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில தேவைப்படும் பொழுது, நாம் தேவனிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை நிகழ்த்துகிறார். விசுவாசம் இல்லாததுனால ஆண்டவர் அந்த பட்டணங்கள்ல எதுவும் செய்ய முடியாமல் போயிற்று அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு பட்டணத்துக்கு வந்து அங்கே விசுவாசம் இல்லாததினால அதிக அற்புதங்களை அவர் செய்யாமல் அந்த நகரத்தை விட்டு போய்விட்டார் என்று இருக்கு. சோ எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட வேண்டுமா இருந்தால் அதுதான் அற்புதம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய இடைப்படுறது தான் அற்புதம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய செயலை நாங்க அனுபவிக்கிறது தான் அற்புதம். சோ ஆண்டவர் இடைப்படுறது, ஆண்டவர் ஈடுபடுறது, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. சோ இந்த வாழும் விசுவாசம் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான சுகத்தையும் குணப்படுத்துதலையும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையான தேவனுடைய செயல்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு தருகிறது. மத்தேயு 21:22 பாருங்க, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு கூட விசுவாசம் தேவை. நாங்க ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் பதில் கிடைக்காது. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டுமா இருந்தால் கூட அதுக்கு விசுவாசம் வேண்டும். மத்தேயு 21:22 மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அதே அர்த்தத்துல தான் யாக்கோபு 5:15 சொல்லப்பட்டிருக்கு. அதே அர்த்தத்துல தான் யாக்கோபு 5:15 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் தான் அந்த குணப்படுத்துதல், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. சோ ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது எங்களுடைய அனுதின வாழ்க்கை தேவையான வாழும் விசுவாசம். இது தேவனுடைய சமாதானம். முதல்ல நாங்க பார்த்தது என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க பாப்போம். 6 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது மாதிரி. இந்த முதல்ல பார்த்த சமாதானத்துக்கும் இப்ப பார்க்கிற சமாதானத்துக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல நான் சொன்னது என்னது? தேவனிடத்தில் அல்லது தேவனோடு 2 பேர் பகையா இருக்கிறாங்க, அவர்களுக்கு இடையில் ஏற்படுகிற சமாதானம் தான் ரோமர் 5:1 பார்த்தனா. 2 பேருக்கு இடையில ஏற்படுற சமாதானம், எனக்கும் தேவனுக்கும் இடையில் ஏற்படுகிற சமாதானம், தேவனிடத்தில் சமாதானம் அல்லது தேவனோடு சமாதானம், ரோமர் 5:1. என்னுடைய அனுதின வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனுடைய சமாதானம், தேவன் அவருடைய சமாதானத்தை எனக்கு தருகிறார். சோ இது இந்த 2 வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளணும். 2 விதமான சமாதானம். ஒன்று தேவனோடு எனக்கு ஏற்படுகிற சமாதானம், இன்னொன்று தேவனுடைய சமாதானத்தை எனக்கு தருகிறார். சோ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் 7ஆம் வசனங்கள் அதுதான் சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள் அதுதான் சொல்லுது. ஜெபத்தோடு தொடர்புபடுத்தி நாங்க அடிக்கடி பயன்படுத்துற வசனம் அது. பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சமாதானம். சோ அந்த தேவனுடைய சமாதானம் எனக்கு கிடைக்கிறது நான் விசுவாசத்தோட ஜீவிக்கும் பொழுது. சோ தேவன் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் எனக்கு இந்த யோவான் 14:1 ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்ப தேவனுடைய சமாதானத்தை கலங்குகிற நேரங்களில் எனக்கு தேவனுடைய சமாதானத்தை எனக்கு தருவது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இந்த தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் எனக்கு தர இன்னொரு விஷயம்தான் நற்கிரியைகள். அதாவது நாங்கள் ரட்சிக்கப்படுவது எங்களுடைய நற்கிரியைகள்னால் அல்ல, நாங்க எங்களுடைய நல்ல செயல்களை வச்சு ரட்சிக்கப்படுவதில்லை. ஆனா நாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் சிலதுகள் இருக்கு, நாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் சில இருக்கு. பாருங்க, எபேசியர் 2ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்துல, எபேசியர் 2ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னது? நாம் நற்கிரியைகளை செய்யும்படியாக. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்துல செய்யறதுக்கு சில வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலைகளை நாங்க செய்யணும். சோ நான் ரட்சிக்கப்படுவதற்காக நற்கிரியைகள் செய்ய வேண்டியது இல்லை. 8வது வசனம் என்ன சொல்லுது? நான் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, இது உங்களால் உண்டானது அல்ல, இது அவனுடைய ஈவு. 9வது வசனம் சொல்லுது, இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இந்த ரட்சிப்புன்றது கிரியைகளால் உண்டானது அல்ல. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த கிரியைகளை நான் செய்வதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு என்று நான் செய்ய வேண்டிய சில கடமைகளை வைத்திருக்கிறார், அவற்றை நான் செய்ய வேண்டும். சோ இந்த வித்தியாசத்தை நாங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். நாங்க நல்ல செயல்கள் செய்வதற்கு காரணம் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. நல்ல செயல்கள் செய்வது தேவனிடத்துல போக வேண்டும் என்பதற்காக அல்ல. நல்ல செயல்கள் செய்வது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. நாங்க நற்கிரிகளை செய்ய வேண்டும், இதற்காக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுடைய நற்செய்களுக்கு பார்த்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நாங்கள் செய்கிற நற்செய்களை பார்த்து மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார். அதுக்காகத்தான் நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பாருங்க, பவுல் அவர்களை தெசலோனிக்காவில் இருந்தவர்களை பாராட்டுகிறார். இது நினைக்கிறேன் இங்கிலீஷ்லயும் சிங்களத்திலயும் 3வது வசனமா இருக்கும், தமிழ்ல 2வது வசனம். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 2வது வசனம். விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை எப்படி நாங்க கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறதோ அதே போலதான் விசுவாசம் இல்லாத கிரியையும் செத்ததாய் இருக்கிறது. சோ அது போன பதமே நாங்க பார்த்தோம். சோ நாங்க செய்கிற செயலை நாங்கள் விசுவாசத்தோடு செய்ய வேணும். அதனால அதுதான் நல்ல செயல். விசுவாசத்தோடு நாம் செய்யும் செயல் தான் நல்ல செயல். யாக்கோபு 2:22 அதான் சொல்லுது. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். சோ விசுவாசம் என்னை நற்செயல்களை செய்ய வைக்கிறது. விசுவாசம் தேவன் பேரில் இருக்கும் விசுவாசத்தினாலே அது எனக்கு நற்செயல்களை செய்ய வைக்கிறது, நற்கிரியைகளை செய்ய வைக்கிறது. கடைசியா தேவனிடத்தில் பிரியத்தை உண்டாக்குகிறது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், தேவன் பேரில் நான் வைக்கும் விசுவாசம் தேவனிடத்தில் என்னை பிரியமுள்ளவனாக்குகிறது. தேவன் என்னில் பிரியமாய் இருக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்கள் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கப்படும். எங்களுடைய இந்த அன்றாட வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையான இந்த விசுவாசம், அனுதின வாழ்க்கைக்கு தேவையான வாழும் விசுவாசம், லிவிங் ஃபெய்த் எனக்கு என்னென்ன தருகுது? எனக்கு அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு நான் தேவனிடத்தில் சார்ந்து தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன். உலகத்தில் போராட்டங்கள் வரும் பொழுது அதை வெற்றி கொள்வதற்காக இந்த விசுவாசம் எனக்கு உதவி செய்கிறது. என்னுடைய நோய்வாய்ப்படுகிற நேரத்தில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்தில், அற்புதங்கள் தேவைப்படுகிற நேரத்தில் தேவன் மேல் வைக்கின்ற என்னுடைய விசுவாசம் எனக்கு அந்த குணப்படுத்துதலை, ஆரோக்கியத்தை, அற்புதங்களை தருகிறது. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறது. தேவனுடைய சமாதானத்தை எனக்கு கலங்கின நேரங்களில் தருகிறது. என்னை நற்செயல்கள் செய்ய வைக்கிறது. தேவனிடத்தில் பிரியமுள்ளவனாக வைக்கிறது. இந்த அனுதின வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்துகின்ற அனுதின வாழ்க்கைக்குரிய விசுவாசம் இது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். அதனாலதான் வாழும் விசுவாசம். நாங்க ரட்சிப்பு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிற காலத்துல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய விசுவாசத்தினால எங்களுக்கு கிடைக்குது. இது அனுதின வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான விசுவாசம். அப்படி இல்லாமல் ரட்சிக்கும் விசுவாசம், என்ன ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிற தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கிற விசுவாசம் ஒன்று. அது எனக்கு ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் தேவனிடத்தில் நீதிமானாக எண்ணப்படுதலையும் தேவனிடத்தில் சமாதானத்தையும் புத்திர சுவிகாரத்தையும் ஆவியின் வாக்கு தத்துவத்தையும் நித்திய சுதந்திரத்தையும் எனக்கு பெற்று தருகிறது. இது எல்லாமே ஒரே நாள்ல நடக்குது. இது ரட்சிக்கப்படும் நாளிலேயே நடந்து விடுகிறது. இது அனுதின வாழ்க்கையில் நடக்கிற 7 விஷயம்.
சோ இந்த தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் எனக்கு ரட்சிப்பையும் அதற்கு பிறகு வாழும் வாழ்க்கைக்குரிய தேவைகளையும் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான சக்தியையும் எனக்கு தருகிறது. சோ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை இந்த ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று ரட்சிப்பின் விசுவாசம், இன்னொன்று வாழும் விசுவாசம். சோ விசுவாசத்தின் முக்கியத்துவம் பார்த்தால் நாங்க பார்த்த இந்த எபிரேயர் கடைசியா பார்த்த வசனம், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நாங்க என்னத்தான் தலைக்கீழ நின்னாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஊழியம்னு சுத்திக்கிட்டு இருந்தாலும், என்னத்தான் செய்தாலும் விசுவாசம் இல்லாமல் தேவன் எங்களுடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. நாங்க என்னத்தான் செய்தாலும் நாங்கள் விசுவாசம் இல்லாமல் செய்கிற செயல்கள் எல்லாமே சேர்த்த கிரியைகள். விசுவாசம் இல்லாமல் செய்கின்ற செயல்கள் எல்லாமே சேர்த்த கிரியைகள். அப்ப நாங்க போன வாரம் அதுதான் பார்த்தோம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புங்க. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர வேணும். சோ நாங்க ஆரம்பத்திலேயே, நான் அறிமுகத்திலேயே சொன்னேன், இந்த 6 அஸ்திபாரங்கள் இருக்கு. அதை நாங்க ஜோடா பிரிக்கலாம். முதல் ஜோடி தான் செத்த கிரியைகளை நீங்களாக மனம் திரும்புதலும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும். நான் செத்த கிரியைகளை விட்டு வெளியே வருவது மட்டும் முக்கியம் அல்ல. நான் செத்த கிரியைகளை விட்டு வெளியிலே வந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பரிபூர்ணம் அடைகிறது. அப்பொழுதுதான் அது உறுதி பெறுகிறது. சோ செத்த கிரியைகளை விட்டு நீங்களாகி வெளியிலே வருவதும் மனம் திரும்பி வருவதும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசமும் ஒன்றாக செயல்பட வேண்டும். நான் மனம் வருத்தப்படுவது மட்டும் பத்தாது. இப்ப யூதாஸ்காரியத்துக்கு அதுதான் நடந்தது. அவன் மன வருத்தப்பட்டான், ஆனா தேவனிடத்தில் வரல, கிறிஸ்துவனிடத்தில் வந்து சேரவில்லை. அவனாக முடிவெடுத்து நாண்டு கொண்டு சேர்த்தான். சோ இரண்டுமே சேர வேண்டும். செத்த கிரியைகள் விட்டு வெளியே வருவதும் நீங்களாகி மனம் திரும்புவது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ரெண்டுமே ஒன்றாக சேர வேண்டும். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? அவர் உண்டு, தேவன் என்று ஒருவர் உண்டு, அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நான் அவரிடத்துல போயிட்டு கேட்டா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். நான் அவரிடத்துல கேட்கிறத அவனுக்கு தருவார். அவர் இடத்துல போயிட்டு நான் கேட்கும் பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் எனக்கு பதில் கொடுப்பார், பலன் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் விசுவாசிக்குவார். சோ இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். செத்த கிரிகளை விட்டு நீங்களாகி வருதலும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஒன்றாக செயல்பட வேண்டும். சோ இந்த கிறிஸ்திய மூல உபதேச வசனங்கள்ல முதல் 2 விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கோம். செத்த கிரிகள் நீங்களாகி மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம். சோ அடுத்த வாரத்துல மத்த 2 விஷயங்கள், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்களும் கைகளை வைக்குதலும், அது 2 பத்தி அடுத்த வாரத்துல நாங்க பார்ப்போம். சோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப கேட்கலாம். ஏதாவது விளங்காதது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நான் படிப்பிக்கிற மெத்தட் உங்களுக்கு போரிங்கா இருக்கா? நிறைய வசனங்கள் திருப்பி கொண்டு போறோம், நிறைய வசனங்கள் பாக்குறோம், வசனமா போய் கொண்டு இருக்கு. அப்படி நான் படிப்பிக்கிற மெத்தட்ல ஏதாவது மாற்றங்கள் வேணுமா? ரொம்ப ஸ்பீடா போகுதா, ரொம்ப ஸ்லோவா போகுதா, வேற வித்தியாசமா ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லலாம். இப்ப சொல்லாட்டியும் கூட என்ன தொடர்பு கொண்டு சொல்லலாம். வரப்பிரசாத் என்ற நம்பர் இருக்கு இங்க. 7788004444 94 இலங்கைக்குரிய கூடியது. அதே மாதிரி இந்த குரூப்ல சேர்ந்து கொள்ளுங்க. கேள்வி இருந்தா கேட்கலாம், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா சொல்லலாம், மாற்றங்கள் தேவையா. இந்த குரூப்பை மெயின்டைன் பண்றது நிக்சன். குரூப்ல சேர்ந்து கொள்ளலாம், ஸ்கேன் பண்ணி சேரலாம், இல்லாட்டி இந்த லிங்க் டைப் பண்ணி bit.ly/bst வரும், அதை டைப் பண்ணி கூட சேர்ந்து கொள்ளலாம். ஸோ இதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபம் பண்ணி முடித்தோம். யாராவது ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணுங்க. எங்க அன்பான பரலோகத்துல உள்ள பரிசுத்த பிதாவே, உங்களுக்கு நாங்க நம்முடைய ஆவிக்குரிய எழுச்சியை உண்டாக்குறதுக்காக, ஆண்டவரே எங்க சகோதரனை பாவிக்கிறதுக்காக இந்த 2-3 வாரங்களில மெய்யாகவே என்னுடைய ஆவிக்குரிய பலவீனங்கள்ல இருந்து சுவாமி நான் கரை ஏறி இருக்கேன். எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அதே போல அநேகருக்கு சுவாமி
இது பிரயோஜனமாகும்படியாக பரம பிதாவே நீ சகோதரனை இன்னும் அதிகமாக பாவிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சாமி. இதனால் ஆண்டவரே தொடர்ந்து சுவாமி இந்த எபிரேய புத்தகத்துல 6வது அதிகாரத்துல நாங்க பார்க்கிற மிகுதியான அந்த வசனங்களில் உள்ள ஆழங்களை எங்க ஆண்டவர் சகோதரனுக்கு வெளிப்படுத்தி அவர் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கற்பிக்கும்படியாக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம் சாமி. எங்க ஆண்டவரே நாங்க விசுவாசத்தினாலே உறுதியாயிருந்து ஆண்டவரே நாங்க தைரியத்தோடு இருந்து சுவாமி இந்த ஜீவிய காலத்துல கர்த்தர் மேல எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா நன்றி துதி சோத்திரங்களையும் உங்க பாதுபடியில் வைக்கிறோம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாண்டே நாமத்துல பிதாவே. ஆமே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி எல்லாருக்கும் இன்னைக்கு கலந்து கொண்டதுக்கு. நன்றி.